இன்று அமாவாசைங்க. இந்த நாள்ல வந்துங்க நம்ம இந்த மாரி வாசல்ல வந்து ஒரு தண்ணி ஒரு டம்ளரு விளக்குல விளக்கு திரி போட்டு பத்த வச்சுரு, ஒரு திரி மட்டும் போட்டு பத்த வச்சு தெற்கு பார்த்து வச்சிரணுங்க. பச்சரிசி 1 ஸ்பூனுங்க. வெல்ல வைக்கலாம், இல்லைன்னா கல்கண்டு கூட வைக்கலாங்க. அமாவாசை என்பதுங்க முன்னோர்களின் ஆசிகளை பெற்று பலவிதமான துன்பங்கள், தோஷங்கள், சாபங்களிலிருந்து விடுபடுவதற்கான மிக முக்கியமான நாளுங்க. அதுலேயும் இந்த ஆவணி அமாவாசை வெள்ளிக்கிழமை நாள் வந்திருக்குதுங்க. இன்னும் சிறப்பு. முன்னோர்களின் ஆசிகளையும் பெரும் புண்ணியங்களையும் நம்முடைய சன்னதிகளுக்கு பெற்றுத்தரும் உன்னதமான நாளாகுங்க. இந்த ஆவணி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுவது மிக முக்கியமான ஒன்றாகும். இந்த ஆண்டு எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுத்தாலும் நல்லதுன்னா, மதியம் 1 மணிக்கு மேலே கொடுங்க. 12 மணிக்கு மேலே தான் அமாவாசை பிறக்குதுங்க. இன்றைக்கி 12 மணிக்கு மேலே, நாளைக்கு சனிக்கிழமை 12:30க்குள்ளே முடியுதுங்க. அதனால் அந்த டைமில் இது பண்ணுங்க. தெய்வங்களின் அருளையும் முன்னோர்களின் ஆசையும் பெறுவதற்கான மிக முக்கியமான நாளாகும். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் வரும் முதல் அமாவாசை. இந்த நாளில்தான் பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு நேரடியாக வருவதாக ஐதீகம். நாம் செய்யும் தர்ப்பணம், திதி, தானம் ஆகியவற்றை முன்னோர்கள் நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதாக நம்பிக்கை. அதனால் முன்னோர்களின் மனங்களை மகிழ்வித்து அவர்களின் ஆசிகளை பெறுவதற்கு இது மிகவும் ஏற்ற நாளாகும். அதே மாதிரி நீர்நிலைகளுக்கு சென்று அந்தணர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபடலாம். அதுவும் முடியாதவர்கள் அன்னதானம் செய்யலாம். இதனால் பித்ருதோஷம் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது.